Hello friends, November 15, 2023, the Indian news analysis. First news, the wholesale price remains in deflation zone in October. அக்டோபரில் wholesale price வந்து deflation zoneல இருந்திருக்கு. ஸோ deflation zoneனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்பவே குறைவான அளவுலேயே வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பெர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ப்ரைஸ், தொடர்ந்து வந்து விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ விலைவாசி எல்லாமே என்னது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பேசுகிறது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ், அதாவது ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல விற்கப்பட்டால் அது ஹோல்சேல், அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்டு கூட்டு வந்து அங்கே விற்றாங்க அப்படின்னா அது வந்து ரீட்டெயில் அல்லது கன்சியூமர் ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கொண்டு வரதுக்கு அந்த கம்யூனிகேஷன் சேனல், இந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்களும் அங்கே மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கி இந்த மார்க்கெட்டில் விற்கிற அந்த பீப்புளும் ரீட்டைல் மார்க்கெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பீப்புளும் வந்து இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி அங்கே மார்க்கெட் ப்ரைஸில் விற்பாங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட்டு அது இதுன்னு சொல்லி இடையில வந்து காசு ஏறும். ஸோ எப்போவுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரீட்டைல் ப்ரைஸோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உற்பத்தி விலையே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகுது, ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஒருவேளை உற்பத்தி பண்ணுற இடத்துல, அதாவது இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உற்பத்தியில் பிரச்சனை, சிபிஐ ஜாஸ்தியாக இருக்குது, டபிள்யூபிஐ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் ஏதோ பிரச்சனை. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஃப்ராவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டுப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த சப்ளையை வேணும்னே வந்து பதுக்கி வைப்பாங்க இல்லையா, ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது பேர் ஹோர்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பதுக்கி வைக்கிறது எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். சிபிஐக்கும் டபிள்யூபிஐக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது அதில் வந்து தெரியும் நமக்கு, இது இப்படி இருக்குது, இது வந்து நார்மலான லெவலில் இருக்குது, சிபிஐ வந்து நார்மலான லெவலில் இருக்கும், அந்த ஒரு ரேஷியோவில் இருக்கும். அது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஏதோ நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சிபிஐ டபிள்யூபிஐ ரெண்டுமே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, சிபிஐ இருக்குது ஆல்ரெடி, அப்படியே நம்ம டபிள்யூபிஐ கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக சொல்ல வரேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் ரிமைன் டிஃப்ளேஷனரி மோட். அக்டோபர் மாதம் கால்குலேட் பண்ணுறாங்க. த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரிஃப்ளெக்டிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஆஃப் -0.52% ஃப்ரம் -0.26% இன் செப்டம்பரில் -0.2% வந்து க்ரோ ஆகிருக்கு. மைனஸ்னால் இங்கே என்ன இருக்கும், டீக்ரோத்துன்னு அர்த்தம். இங்கே வந்து -0.52%. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது டபிள்யூபி வந்து 8.4% இருந்திருக்கு 2022. கிரியேட்டிங் ஹை பேஸ் எஃபெக்ட். அதனால் பேஸ் எஃபெக்ட்லாம் ஏற்கனவே சொல்லிகிட்டே வந்திருக்கேன். முந்தின தடவை ஏற்பட்ட ஏற்ற இறக்கத்தினால இப்போ வந்து ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் தெரியும். அதுதான் வந்து பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு. ஆன் ஏ மந்த் பேசிஸ் WPA வாஸ் 0.4% இன் அக்டோபர். 0.4% அப், அதாவது 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல்சேல் ஃபுட் இண்டெக்ஸ் வாஸ் அப் 1.07% இன் அக்டோபர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். போன வருஷத்தோட கலெக்ட் பண்ணும்போது 1.07%. இதில் ஃபுட்டில் அப்போ ஃபுட் ப்ரைஸஸ் என்ன இருக்குது, ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வித் ஃபுட் ப்ரைஸஸ் அப் 1% சீக்வன்ஷியலி ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து கால்குலேட் பண்ணும்போதும் இது வந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருட்களுடைய ப்ரைஸஸ், ஆனியனு, பல்சஸ்ஸு, இதெல்லாமே வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுடைய பாத்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்றாங்க. வெஜிடபிள் ப்ரைஸஸ் வந்து 21% ட்ராப் ஆகிருக்கு. இன்ஃப்ளேஷன் அண்ட் பேடி சேல்ஸ் வந்து ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. 7.5%, 9.4% வந்து வேகம் எடுத்திருக்கு. அண்ட் பல்சஸ் அண்ட் ஆனியனோட இன்ஃப்ளேஷன் வந்து 19.4%, 62.6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜம்ப் ஆகிருக்குன்றாங்க பாருங்கள். ஃப்ரூட் இன்ஃப்ளேஷன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, 6.3%. வேறு மில்க் இன்ஃப்ளேஷன் வந்து 7.9%. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோனா தேவையே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. இப்போ இதோட ட்ரெண்டு எப்படி இன்ஃப்ளேஷனை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இதில் வந்து நம்ம ஏதாவது ப்ரொடக்ஷனோ, சப்ளையோ, இல்லை வெஜிடபிளோ, அக்ரிகல்ச்சரோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும் போது நம்ம மெயின்ஸில் கொண்டு அந்த பாயிண்ட் எழுதலாம். இல்லை நம்மக்கிட்ட கேட்பாங்க எப்பப்போ இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகும், எப்பப்போ இன்ஃப்ளேஷன் வந்து குறையும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம வெஜிடபிள் ப்ரைஸஸை மைண்டில் வச்சுக்கலாம். ஃபியூயல் அண்ட் பவர் ப்ரைஸஸ் வந்து 0.65% வந்து ரோஸ் ஆகிருக்கு. க்ரூடு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து -2.2% ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷனுடைய நெகட்டிவ் ரேட் அக்டோபரில் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா கெமிக்கல்ஸ் அண்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், வேதியியல் மற்றும் வேதிவினைப் பொருட்கள், அண்டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை, அதாவது பேசிக் மெட்டல்ஸ்,
அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உணவுப் பொருட்கள், பேப்பர் அண்டு பேப்பர் ப்ராடக்ட்ஸ் காகிதம் மற்றும் காகித பொருட்கள், காகிதம் சார்ந்த பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே விலைவாசி குறைஞ்சதுனால தான் இந்த அக்டோபரில் ஏற்பட்ட விலைவாசி என்ன இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனுடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றாங்க. தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லாஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய குழந்தைங்க, நம்ம சிறார் ஜெயிலில் அடைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சின்ன வயசில் 18 வயசு கீழே ஒருத்தவங்க சட்டத்துக்கு புறம்பாக தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலமாக அந்த சிறார் ஜெயிலில் வந்து அடைப்பாங்க. பட் அதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் ரீசெண்டாக வந்து ஒரு சூசைடும் நடந்து போச்சு. அங்கே உள்ள வந்து சின்ன குழந்த ஒரு பையன் வந்து 12 வயசு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நிறையா ப்ராப்ளம்ஸ் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு 1 மேன் பேனல் வந்து போட்டாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைல்டு சேஃப்டி வந்து நமக்கு வந்து நியூஸில் வரும், எக்ஸாமில் வரும். சோஷியல் இஷ்யூஸில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 2 மெயின்ஸ்லேயுமே இது இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைல்டை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண முடியும், யூபிஎஸ்சிக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம யூபிஎஸ்சியில் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சைல்டு கான்ஃப்ளிக்ஸ் வித் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா, அந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லாமல் இதை எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் புல் டவுன் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஹோம்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் நியூ ஹோம்ஸ் தட் ஷுட் நாட் லுக் லைக் அ பிரிசன் ஆர் ஜெயில். அதாவது இப்போ உள்ள இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம்ஸை வந்து அந்த சில்ட்ரனுக்கு வந்து இருக்கிற ஹோம்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அல்லது மாற்றிட்டு அண்ட் ப்ரிசன் இல்லாத மாதிரி வேறு ஒரு ஹோம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அது வந்து ப்ரிசன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. த ப்ராக்டிஸ் தட் கிராண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டு எக்ஸ் இன்மேட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கார்ட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கேட் கீப்பர்ஸ் மஸ்ட் பி ஸ்டாப்டு ஃபோர்த்வித். அதாவது முன்னாடி வந்து இங்கே கைதியாக இருந்திருப்பாங்க இல்லையா, குழந்தைங்கள கைதியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எக்ஸ் இன்மேட்ஸ். இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருப்பாங்க. அவங்கள வந்து இங்கே கார்ட்ஸாக செக்யூரிட்டியாக கேட் கீப்பர்ஸாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து தடை செய்யணும், இது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குவாலிஃபைட் பர்சன்ஸை மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணணும் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நோட்டிஃபைடு ஏஜென்சி மூலமாக தான் அவங்கள ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த 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 ஹோம்ஸில் சிசிஎல் ஹோம்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸை பற்றி பேசுகிறாரு. கரெக்டாக? அப்போ நம்ம என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாஃப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாஃப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், போதுமான எண்ணிக்கையில் இருக்கணும், வந்து ஜெயில் மாதிரி நடத்தக்கூடாது, குவாலிஃபைடு பர்சன்ஸை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். During the past 6 years, 176 ex inmates have been recruited. இது வரைக்கும் அந்த 6 வருஷத்தில் 176 எக்ஸ் இன்மேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. There have been 47 cases of inmates escaping during the past 10 years. நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The panel further recommended that the state government establish an exclusive board to administer all government homes for CCL functioning under the Social Welfare Department. Social Welfare Department கீழே எல்லா சிசிஎல் ஹோம்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிசிஎல் ஹோம்ஸை ரன் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட் டைரக்டரேட் கொண்டு வர்றதுக்காக இந்த சோசியல் டிஃபென்ஸ் டைரக்டரேட்டை 2ஆக பிரிங்க அப்படின்னும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனாக்ட்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஃபார் செட்டிங் ஆஃப் த தமிழ்நாடு போர்டு ஃபார் ஸ்பெஷல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சர்வீசஸ் வழங்கக்கூடிய போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. விச் would administer all the government homes meant for CCL functioning under the Social Welfare Department. Social Welfare Department கீழே சிசிஎல் ஹோம்ஸ் வேலை இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோம்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுறது இந்த போர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், த எக்ஸ்க்ளூசிவ் போர்ட் should be an autonomous body. autonomous bodyனா தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். Will establish and maintain observation homes, special homes, places of safety and aftercare homes meant for CCL and plan infrastructure for the homes and design and execute the structure. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்லாம் ரெடி பண்ணணும். புதுசாக வெவ்வேறு ஹோம்ஸ் இருக்குது, அப்சர்வேஷன் ஹோம்ஸு, ஸ்பெஷல் ஹோம்ஸு, பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஆஃப்டர் கேர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. இதுக்கு ஒரு சேர்பர்சன், ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு 5 டைரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. சேர்பர்சன்ஸ் யாராக இருப்பார்னா மினிஸ்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர், மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்,
5 டைரக்டர்ஸ் வந்து எங்கேருந்து சைல்டு செக்யூரிட்டிக்கான அந்த ஃபீல்டு, அதாவது சைல்டோட செக்யூரிட்டி, எஜுகேஷன், சைக்காட்ரி, ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி டொமைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை டைரக்டராக போடணும். இங்கே பாருங்கள், இதோடைய எம்டியாக யார் இருக்கா பாருங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறதுனால தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மக்கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. ஏன், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு அங்கே போனோம் அப்படின்னா என்ன என்ன முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். அடுத்த நியூஸ் பாருங்கள். நியூஸ் பேஜ் எடிட்டோரியல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா, மோடி டு ரிலீஸ் பிஎம் கிசான் ஃபண்ட்ஸ் டுடே, அப்போசிஷன் ப்ரொட்டஸ்ட். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம், அதாவது பிஎம் கிசான் சம்மன் நிதி, ஒரு வருஷத்தில் 6000 ரூபாய் கொடுப்பாங்க. 3 தவணையாக 2000 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க ஃபார்மர்ஸுக்கு. இதில் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வந்து இந்த ஸ்கீம் வழங்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இதில் இந்த ஸ்கீமில் இப்போது இந்த வருஷத்துக்கான இந்த 3வது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேணும்னே இந்த 5 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு கோயின்சைட் ஆகிற மாதிரி இதனுடைய இந்த அமௌண்ட்டை டிஸ்பஸ் பண்ணுறதை வந்து டிலே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்டு இந்த மாதிரி டிஸ்பஸ் பண்ணுறது வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனது. அதெல்லாம் அவங்க வந்து அகெயின்ஸ்ட் ஆனதுன்னு சொல்கிறாங்க. பட் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுறது வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு எதிரானது கிடையாது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்டின் படி எலெக்ஷன் அறிவித்த பின்னாடி, கேம்பெயின் ஸ்டார்ட் ஆன பின்னாடி, எலெக்ஷன் அறிவித்த பின்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புதுசாக எந்த ஸ்கீம்ஸோ இல்லை ஃபண்டு டிஸ்பல்ஸோ நடக்கக்கூடாது. சரியா? ஆனால் அது யாருக்கு தான்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் தானே ஆட்சியில் இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதனால் நாங்கள் பண்ணுவோம். இது வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. அது வந்து டேரெக்டாக கிடையாது. ஆனால் இதுவும் என்னது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட வயலேஷன் தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட வயலேஷன் தான். அது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். யார் ஜென்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. சரி, ரைட்டு. இதுதாங்க நியூஸு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து பார்லிமெண்ட்ரி பேனல் ஆன் கிரிமினல் லா பில். கிரிமினல் லா பில் ஞாபகம் இருக்கா? பாரத் நியாய சன்ஹிதா அப்படின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, பிஎன்எஸ். ஸோ அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷராக இந்தியன் பீனல் கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பில்லானது நிறையா நம்பர் ஆஃப் க்ரைம்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் அட்ராக்ட் டெத்து பெனால்ட்டி ஃப்ரம் 11 to 15. அப்போ இந்தியாவில் ஏற்கனவே டெத்து பெனால்ட்டி கொடுக்கக்கூடிய குற்றங்கள்னு சொல்லி 11 குற்றங்கள் இருந்துச்சு. அதாவது இந்த குற்றங்கள் ஈடுபட்டால் அதிகபட்ச தண்டனையாக டெத்து பெனால்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 11 குற்றங்கள் இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 15 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா ஹாஸ் இன் த பாஸ்ட் voted against UN General Assembly's draft resolution on abolition of death penalty. ஐநாவுக்கு வேறு வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அதில் ஒரு ரெசல்யூஷன் வந்து டெத்து பெனால்ட்டியை வந்து நீக்கணும், ஏன்னா டெத்து பெனால்ட்டி வந்து மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து ரொம்ப நாளாகவே இந்த இருக்குது, டெத்து பெனால்ட்டி வந்து கொடுக்கலாமா வேணாமா. இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் கண்ட்ரி, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் மதிக்கக்கூடிய கண்ட்ரி, மதிக்கிறாங்களாம். அதனால் வந்து இந்த மாதிரி டெத்து பெனால்ட்டிலாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, டெத்து பெனால்ட்டி வேணுமா வேணாமான்னா, ஐ வில் சூஸ். வேணுங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு, வேணாங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு. கன்க்ளூஷனில் நான் வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன் வேணும்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஹியூமன் ரைட் வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க யாருமே வந்து ஹியூமன் ரைட்டை மதிக்காதவங்க ஒன்று, சரியா? 2வது விஷயம், இவங்க நம்ம வந்து சும்மா வந்து ரோட்டில் போகிறவனை பிடிச்சி வச்சு நம்ம ஹியூமன் ரைட் வயலேட் பண்ணல. அவன் ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கான், சரியா? எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க? இன்னொருத்தன் இதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் தண்டனை கொடுக்குறான். ஸோ தூக்கு தண்டனைக்கு பயந்தாது நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்காங்க. பணம் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை சட்டத்தை வளைச்சிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. தங்களுக்குன்னு அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை சூப்பராக பயன்படுத்துகிற ஒரு அட்வொகேட்டை அதிக காசு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அட்வொகேட்டை அப்பாயின்ட் பண்ணிடுவான். அவன் ஈஸியாக அந்த ஓட்டையெல்லாம் வந்து உடச்சி விட்ருவான். இவன் எஸ்கேப் ஆயிடுறான். 2வது வந்து தனக்கு பதிலாக வேறு யாரையாவது காசு கொடுத்து, இந்த நீ போய் இது பண்ணு, நான் உனக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், அவன்கிட்ட போயிடுவான். ஸோ இப்போ காசு தேவை இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான், நான் சரண்டர் ஆகிறேன் அப்படி இப்படின்னு போயிடுவான். ஆனால் எவனுமே வந்து டெத்து பெனால்ட்டிக்கு போக மாட்டாங்க, ரைட்டா? ஆனால் அதுக்கும் ஆட்கள் உண்டு, பட் மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க இப்படி எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க.
இது ஒரு பக்கம் அதில் உள்ள ஒரு ஓட்டை, அது வேறு பக்கம், அதை விட்டுருங்க. ஆனால் டெத்து பெனால்ட்டி வேணுமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, தவறுகள் பண்ணாமல் இருக்காங்க தான் உண்மை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொலை பண்ணால் தண்டனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டாங்க. எல்லோரும் மாற்றி மாற்றி குத்திட்டு செத்து போயிடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் டெத்து பெனால்ட்டி வேணுமா வேணாமான்னு கேட்டால் ஐ வில் சூஸ் எஸ், வேணும். ஆனால் இவங்களோட க்ரைம்ஸ்லாம் ரொம்ப ஹீனியஸ் க்ரைம்ஸ் தான். நம்ம வந்து சும்மா எல்லாத்துக்கும் வைக்கல. அதே மாதிரி மற்ற நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப ஹார்ஷாலாம் கிடையாது. ஈவன் தோ ப்ரிசனில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து தடுக்கணும் அப்படின்னு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்தியா ப்ரிசன்லேயுமே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து இது தடுக்கிறதுக்காக நிறையா முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த வகையில் டெத்து பெனால்ட்டிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் த ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேட்ஸ் வை டெத்து பெனால்ட்டி இருந்தாகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் குழந்தைங்கள ரேப் பண்ணுற ஒருத்தன், குழந்தைங்க ரேப் பண்ணி கொல்கிற ஒருத்தனை வந்து மனுஷனே கிடையாது. மனுஷனுக்கு தானே ஹியூமன் ரைட்டு, மனுஷனே இல்லை, அப்புறம் எதுக்கு ஹியூமன் ரைட்லாம் அவனுக்கு? சரி, the committee, after considering the submission regarding the death penalty, has understood that the reason for a passionate argument against death penalty is that the judicial system can be fallible and to prevent an innocent person from being wrongly sentenced to death. அதாவது ஜுடிஷியரி எப்போயாவது தப்பாக இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறையா இந்த பேனலோட மெம்பர்ஸ் எல்லாமே டிசன் நோட்டீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டிசன் நோட்டீஸ்னால் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த பேனலில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட மெம்பர்ஸ் வந்து இல்லை எனக்கு இதில் வந்து மாற்று கருத்து உண்டு அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து டிசன் நோட்டீஸ். அந்த டிசன் நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, பில் ஸ்டில் ரிட்டைன்ட் த கலோனியல் ஸ்பிரிட் ஆஃப் த கரண்ட் லாஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் சம் அஃபென்சஸ் ஹேட் பீன் மேட் ஹார்ஷர் அண்ட் த டெத் பெனால்ட்டி ஹேட் பீன் அடாட் ஃபார் அட்லீஸ்ட் 4 நியூ கிரைம்ஸ் சச் அஸ் மாப் லிஞ்சிங், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், டெரரிசம் அண்ட் ரேப் ஆஃப் அ மைனர். பாருங்கள், ரேப் ஆஃப் அ மைனருக்குலாம் வந்து டெத் பெனால்ட்டிலாம் நீக்கக்கூடாது. இந்த பில் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, கலோனியல் எராவோட லாஸை வந்து மாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஸ்டில் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்பிரிட் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அண்ட் நிறையா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ஷராக இருக்குது. அண்ட் புதுசாக 4 விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் சிதம்பரம், முன்னாள் ஹோம் மினிஸ்டர் அண்ட் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு த டேட்டா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அஃபார்ம்டு தட் டெத் பெனால்ட்டி இன் ஒன்லி 7 கேசஸ் இந்த லாஸ்ட் 6 இயர்ஸ். கடந்த 6 வருஷங்களில் வரும் 7 இதில் மட்டும்தான் டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஒயில் த இம்போசிஷன் ஆஃப் த பெனால்ட்டி இட் செல்ஃப் காசஸ் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூமா. The wait before the sentence is set aside or confirmed causes distress many times more. It has been established that death penalty is no deterrent to a serious crime. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெனால்ட்டின்னு சொன்னதுலேருந்தே நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்களாம், நிறையா ட்ரூமா, மன வருத்தங்கள், மன குமுறல்களுக்கு வந்து உட்படுறாங்களாம். நம்ம இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. ஆமாம், நம்ம அது சொல்லுவாங்களே, நம்ம என்னைக்கு சாக போகிறோன்னு தெரிஞ்சால் அது வந்து வாழ்கிற நாள் நரகமாயிடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் டெத்து பெனால்ட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய குற்றத்துக்கு ஈக்குவலானதுங்கிறது நம்ம எப்போவுமே மறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்கிறார், பேஷனேட்டாக சொல்கிறார், அதாவது வந்து ரொம்ப கனிவான உள்ளத்தோடு பேசுகிறார். That based on national statistics, it can be observed that 74.1% individual death thrown in India come from economically disadvantaged backgrounds. பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த பிரிவினர் தான் 74% பேர் வந்து இந்த டெத் பெனால்ட்டியை வந்து காசு பண்ணுறாங்க. The domain expert submitted before the committee that the rest of the rare case doctrine should be defined in more objective terms if the death penalty has to be retained. மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேருக்கு தானே டெத் பெனால்ட்டி போடுறேன்னு சொல்கிறீங்க, ஸோ அப்போ த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டாக்டரினை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரினை வந்து ரொம்ப வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணணும், அப்போ தான் டெத் பெனால்ட்டி ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டென்சிங் கவுன்சில் யுனைடெட் கிங்டம் யூகேல இப்படி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, the experts opined that the quasi judicial board should be made to exercise probation, commutation and remission to provide greater scope for victims to have a say. இந்த மாதிரி ஒரு குவாசி ஜுடிஷியல் போர்டு க்ரியேட் பண்ணணும். சென்டென்சிங் கவுன்சில் யூகேல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும், ஜூரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜூரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரல் பீப்புள் இல்லை இந்த சோசியலாக ரொம்ப முக்கியமான பீப்புள் அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஜட்ஜஸ் பேனல் இருக்கும், அந்த பேனலுக்கு பக்கத்தில் இவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஒரு சர்டைன் மெம்பர் 10-20 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அக்கார்டிங் டு த கண்ட்ரி.
இவங்க வந்து லீகலாக பெருசாலாம் இருக்காது. பட் அங்கே நடக்கிற வாதாடுறதுலலாம் பார்த்துட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிவு பண்ணுவாங்க. சரியா? இவங்களையும் ஒன் ஆஃப் த குவாசி ஜுடிஷியல் போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான போர்ட்ஸ் வந்து ஜூரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லலை. இந்தியாவில் ஜூரி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்துச்சு. பிரிட்டிஷ் இருக்கும்போது ஜூரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. நோ ஜூரி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ப்ரொபேஷன் கொடுக்குறதுக்கோ இல்லை கம்யூட்டேஷன் கொடுக்குறதுக்கோ இல்லை ரெமிஷன், அதாவது கம்யூட்டேஷன் அப்படின்னா வந்து தண்டனை குறைச்சி கொடுக்குறது, தண்டனை காலத்தை குறைக்கிறது. ரெமிஷன் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது. இந்த மாதிரி அந்த பேடனிங் பவர்ஸை எக்ஸ்கேஸ் பண்ணுறதுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட விக்டிம், அதாவது மரண தண்டனைக்கு பாதிக்கப்பட்டார்ல, அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும், அவருடைய நியாயத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொலை பண்ண எல்லாருக்குமே ஒரு நியாயம் இருக்கும் அவன் சைடு. அதுக்காக சட்டத்துலேருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? தப்பிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பாருங்கள், இது வந்து பொலிட்டிக்கலாக இருக்குது, அதனால தான் எடுக்கலை. ஆனால் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மடிகாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தெலுங்கானாவில் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் சப் கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கை எடுத்துகிட்டே இருக்காங்க. அவர் எந்த கவர்மெண்ட்டுமே வந்து பெருசாக வந்து என்ன பண்ணல அப்படின்னா எதுவுமே எடுக்கலை, இந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இவங்க ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப் கேட்டகரைசேஷனுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1994 ஃபைட் பண்ணிகிட்ருக்காகவும் குறிப்பிடப்படுறாங்க. மடிகாஸுங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா தெலுங்கானாவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும். அடுத்த நியூஸ் பாருங்கள். அட் கேம்பெயின் மோடி புஷஸ் 24,000 crore ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கீம். பழங்குடியினர் மக்களுக்காக வந்து ஸ்கீம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஜெயந்திய கௌரவ் திவாஸ் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக 24,000 crores அந்த இதில் இன்வைட் பண்ண போகிறாங்க. நவம்பர் 15 ஒவ்வொரு வருஷமும் ஜெயந்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்தநாள். முண்டா கழகத்தை வழிநடத்தி சென்றவர் இவர் தான். ஸோ ட்ரைபல் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்தாங்க. இவருக்கு ஒரு சிலை வச்சாங்க. அண்ட் இவருடைய பிறந்தநாளை வந்து கௌரவ் திவாஸ்ன்னு சொல்லி கொண்டாடினாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எதுக்காகனா மத்திய பிரதேஷோடைய அந்த கேம்பெயினில் 21% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ட்ரைபல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துருந்த சமயத்தில் வந்து கேம்பெயின் பற்றி போகும்போது இந்த டைலாக்ஸ்லாம் விட்டுட்ருந்தாங்க. அதனால் இது வர்றது போதும், நமக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இங்கே வாங்க. எஃப்டிஏ டாக்ஸ் வில் ஃபைண்ட் அ லேண்டிங் பாயிண்ட். அதாவது வந்து கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிச்சுறாரு. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போகுது. கண்டிப்பாக முடிச்சிடுவோம். இந்தியா யூகே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேடு அக்ரிமெண்ட்டுக்கான நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. இது 2022 தீபாவளியும் முடிய வேண்டியது. 2023 தீபாவளியும் தாண்டி போயிட்டுருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இங்கே 2 பேர்த்துக்கு இடையில் வந்து ஒரு ஓகே சாட்டிஸ்ஃபைடான ஒரு இடம் வரல, அந்த பாயிண்ட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எஃப்டிஏ அக்ரிமெண்ட் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. UK and India were trying to reframe their relationship and highlighted Agenda 2030. A roadmap to 2023 was announced by Prime Minister Narendra Modi and then UK Prime Minister Boris Johnson in May 2021. அதாவது அந்த நேரத்தில் 2023 இந்தியாவோட யூகேட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாலிசி டாக்குமெண்ட் மாதிரி. ஸோ அதில் பேசின மாதிரி கண்டிப்பாக எஃப்டிஏ டாக்குமெண்ட் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 to elevate the partnership across multiple domain. வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு பரிணாமங்களுக்கு இடையில் வந்து 2 பேருடைய ஒப்பந்தத்தையும் ஒத்துழைப்பையும் 2 பேருடைய அந்த அக்ரிமெண்ட் அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் கனெக்டிவிட்டி, இணைப்பு, டிஃபென்ஸ், பாதுகாப்பு, ஹெல்த்து, ட்ரேடு, கிளைமேட் ஆக்ஷன். அதாவது பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஜ் வெரி கிளியர்லி. இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டும் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே இடத்துல இணையாமா அக்ராஸ் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைகளில். ஸோ அதனால் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறார். ஸோ யூகேக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா G20 சம்மிட்டை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க 2023. இதில் வந்து சிறப்பாக பங்களித்து உதவுனதுக்காக, சிறப்பாக செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அதில் யூகேவும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் ஆல்சோ சைட்டட் த எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியா அண்ட் யூகே ஒர்க்கிங் டுகெதர் ஆன் வேக்சின்ஸ் டியூரிங் COVID-19 பேண்டமிக். COVID-19 வந்தப்போ 2 கண்ட்ரி வேக்சின்ஸுக்குள்ள ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோம் அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே பாருங்கள். ஆர்மி ஹோல்ட் ஸ்டடி டு அட்ரஸ் சூசைட் ஃபேட்ரிசைட்ஸ் இன் ஃபோர்ஸஸ். அதாவது ஆர்மி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க சம்டைம்ஸ் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது, நிறையா கட்டுப்பாடு இருக்கும். தே ஆர்
அவங்க வந்து நிறையா விஷயங்களுக்குள்ளே வந்து ஈடுபட்டிருக்கணும். அவங்க இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ரொம்ப ரொபாட்டிக்காக ஆகணும். ஸோ அதே மாதிரி அவங்க பெரும்பாலும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஒன்றா இருக்க முடியாது, கொஞ்சம் தனித்தனியாக தான் இருப்பாங்க. அண்டு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, பெட்ரோல் டியூட்டிலாம் போடுவாங்கல்ல. ஸோ அதில் அந்த கார்ட்ஸ் எல்லாம் நிற்கும் போதெல்லாம் தனித்தனியாக தான் நிற்பாங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது. ஃபேமிலி விட்டு ரொம்ப தள்ளி இருக்காங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க. பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறவங்களாம் எப்போ நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இதனால் அவங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில சமயம் அவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன பண்ண அதாவது ஆர்மி இன்மேட்ஸே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஷூட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஏன் நடக்குது, இதனால் என்ன பிரச்சனை நடக்குது, இதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸில் கொடுத்துருக்காங்க. நியூஸில் இருக்குது, அதோட தெரிஞ்சுக்கோங்க போதும். இதோட ரிப்போர்ட் வரும்போது அது நமக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டு நியூஸ் பாருங்கள். வேர்ல்டு சிவியர்லி ஆஃப் ட்ராக் டு லிமிட் பிளானட் ஹீட்டிங் எமிஷன் சேஸ் யூஎன். ஐநா என்ன சொல்கிறாங்க, எப்பா இப்படியே போனால் விளங்காதுப்பா, உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா எடுத்தோடனே நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா பாருங்கள், நடக்கிறதானே பேச முடியும். ஃபெயிலிங் டு கெட் அ grip இன் climate சேஞ்ச். EN warned on Tuesday an assessment of current climate pledges shows only minor progress. வந்து கவர்மெண்ட்லாம் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லோரும் பேசிட்டு போயிட்டாங்க, ஆனால் யார் எதுவும் செய்யலை நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. In a report released just weeks before high-stakes climate negotiations, the United Nations Climate Change Organization and the world is failing to act with sufficient urgency to curb greenhouse gas emissions. பசுமை இல்லை விளைவு வாயுகளோட வெளிப்பாடு அல்லது உமிழ்வு விமிழ்வு வந்து கட்டுப்படுத்துறதில் ஒரு அர்ஜென்சியே இல்லை, ஒரு துடிப்பே இருக்க மாட்டேது. நீங்கள் கட்டுப்படுத்துறதில்ல என்னமோ ஏனாதானு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது டெம்பரேச்சர் சோர் இன் 2023 எக்ஸ்பெக்டட் டு பிகம் த வார்மஸ்ட் இயர் ஸோ ஃபார் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இது வழக்கமாக நடக்கிறது தான். 2022 வரும், அதுதான் வந்து வார்மஸ்ட் இயர்பாங்க. 2023 வரும், அதான் வார்மஸ்ட் இயர்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தவே இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. அடுத்து 2024 வரும், இட் வில் பி த வார்மஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. Scientists say the pressure on world leaders to curb planet heating greenhouse gas pollution has never been more urgent. இந்த பொலிட்டிக்கல் வேர்ல்டு லீடர்ஸ் வந்து இது அர்ஜென்ட் நீடாகவே யோசிக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. அடுத்து, the UN found that the combined climate plan from nearly 200 nations would put the world on a path for 2030 carbon emission just 2% below 2019 level. 200 நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க, சரி, அதோட விளைவு என்ன, 2030 நீங்கள் கார்பன் எமிஷன் அளவு குறைக்கிறேன்றீங்க. சரி, எவ்வளோ குறைக்கிறீங்க, 2019 விட ஜஸ்ட்டு 2% தான் குறைக்க போகிறீங்க. இதெல்லாம் ஒரு குறைப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு திட்டுறாங்க. தட் இஸ் ஃபார் ஷார்ட் ஆஃப் த 43% ஃபால் தட் யூஎன்ஸ் IPCC climate panel says are needed to limit warming to the Paris deal target of 1.5 degree. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுப்படுத்தணும் உலகத்துடைய வெப்பமயமாதல் அப்படின்னா நீ உங்கள் 43% குறைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வெறும் 2% தான் குறைக்கிறான். அப்போ மீதி 40% எங்கே? எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டிகிரி மேட்டர்ஸ் பட் வி ஆர் சிவியர்லி ஆஃப்டர். ஆமாம், இப்போ இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன தான் சொல்லணும், நாசமாக தான் போகணும்னு சொல்லணும். COP28 இஸ் அவர் டைம் டு சேஞ்ச் தட். இதே தான் எல்லா COPலையும் சொல்லுவாங்க. பாரிஸ் கிளைமேட் வரும்போது இட் இஸ் த டைம் டு சேஞ்ச் அப்படின்னாங்க. 2015 நடந்துச்சு பாரிஸ் கிளைமேட், 8 வருஷம் ஆச்சு, இன்னுமா சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஷெடியூல் போட்டு படிக்காமல் கிடப்போம் தெரியுமா, ஷெடியூல் மட்டுமே போட்டுக்கிட்டே இருப்போம், படிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்னத்தை சொல்ல. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த November 15 நியூஸ். தேங்க்யூ, பாய்.